நடக்கக்கூடிய ஒரு காரியம். என்று சொன்னால் வியாழக்கிழமை நான் ஜெபத்தில் எழுந்தது. ஏன்னா தேவன் ஒரு 2 தரம் ஒரே காரியத்தை அவர் காண்பித்தபடியினால் அது உண்மையாகவே இதயத்திலே ஒரு பயம். அப்போ நான் உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்பது ஆவியாருடைய விருப்பமாக இருக்குது. என்றால் இதை நாம் அறிந்து நாம் அதற்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ நான் அந்த காரியத்தை சொல்கிறேன். ஒரு 3:4 மணி அப்படித்தான் இருப்பேன். ஆவியிலே நான் அவ்வளவு கலைப்பு, சரீரம் பயங்கரமான, ஆனாலும் ஆவியானவர் தெளிவாக இதயத்தை திறந்து அந்த தரிசனம், அந்த சொப்பனத்திலே தரிசனம் போல் அது நான் கண்ணுக்கு முன்னுக்கு நடக்கிற ஒரு காட்சி. அப்போ அவர் காண்பித்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதனின் இடத்திலே ஒரு வெண்மையாக இருக்கிறார். அவருடைய உருவமும் எனக்கு தெரிய இல்லை. அவர் வந்து என் இடத்துல ஒரு டிவிடி, அந்த பழைய காலத்து டிவிடி மாதிரி ஒரு சீரியை தந்து இதை போட்டு பார் என்று சொல்லுகிறார். அப்போ நான் சொல்றேன், அவரை பார்த்து சொல்றேன், இது தேவையில்லாத டிவிடியாக இருக்கும், இது வேணாம் சொல்ல. இல்லை, இதை போட்டு பார். அப்போ நான் அந்த இடத்துல அந்த டிவிடி போடுறது ஒரு டிவி ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு. நான் அந்த டிவிடியை போடுகிறேன். போட்டுட்டு பார்த்தா அதுல ஒரு சைனீஸ் ஒரு தாய் படுத்திருக்கிறார். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு 3 இல்லை 4 மாத குழந்தை பக்கத்தில் படுத்திருக்கு. ஒரு நீல கலர் சட்டை மாதிரி. அந்த மகளும் ஒரு வித்தியாசமான அந்த சைனீஸ் உடுப்பு மாதிரி போட்டிருக்கிறான். அப்போ நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, உங்களுக்கு தெரியும் இந்த ஈ தெரியும் தானே. அப்போ அந்த ஒன்று வந்து அந்த பக்கத்தில் படுத்திருந்த பிள்ளையை அப்படி தான் வைத்து இப்படி மூமெல்லாம் அப்படி அது வந்து அப்படியே அந்த பிள்ளைக்கு மேலே அப்படியே பரவுது. அந்த டக்குன்னு கடிச்சு போட்டு அந்த பிள்ளைக்கு மேலே அந்த அப்புறம் திடீரென்று பார்க்கிறேன், அந்த பிள்ளையுடைய முகமெல்லாம் குழி விழுந்து அது எல்லாமே மாறி போய் அந்த பிள்ளை ஒரு வித்தியாசமா மாறிட்டு. நான் இது என்னட்டு அப்போ அந்த பக்கத்தில் படுத்திருந்த அந்த மகளுடைய முகத்தையும் பார்க்கிறேன். அதுவும் அந்த பிள்ளையுடைய முகத்தை கூட அதில் கண்ணமெல்லாம் குடி மாறி விழுந்து இதெல்லாம் ஓட்ட மாதிரி பார்க்காது ஒரு பயங்கரமான காட்சி. திருப்பி ஒரு தரம் அது பார்த்துட்டு திருப்பி 2 நிமிஷம் இல்லை, திருப்பி அதே ஒரு காட்சி இன்னொரு இடத்துல அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அங்கே நிறைய பிள்ளைகள் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் பார்க்குற இந்த பிள்ளை எல்லாத்தையும் பார்க்குறேன், எல்லாரும் இந்த அகோரமா வித்தியாசமா இருக்கு. அப்போ எனக்கு அதொன்று எழும்பிட்டு ஜெபிக்குள்ள நான் ஆண்டவர் இது என்ன எனக்கு தெரியல, உண்மையா தெரியல. இது ஏதாவது ஒரு வைரஸா இல்லை மூலமாய் சைனா தேசத்திலேருந்து வரப்போகிற ஒரு வைரஸை நீங்கள் காண்பிக்கிறீங்களா, இல்லை ஏதாவது இந்த ஈயால சிறு பிள்ளைகளுக்கு வரப்போகிற ஆபத்தை காண்பிக்கிறீங்களா? அப்போ தெளிவாய் ஒரு காரியம் எனக்கு விளங்கினேன்டா. கடைசி அந்த வெளிப்படுத்துதல்ல இப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்குது. சரீரங்கள் அழுகிப்போம். அப்படித்தான் அந்த காட்சி மிகவும் கோரமான காட்சி. நான் இப்படி ஒரு இதை பார்த்ததே இல்லை. ஏன்னா இப்படித்தான் இந்த கொரோனாவுக்கு முதலும் ஆண்டவர் காண்பிச்சது. அப்போ நம்ம விசேஷமாக பிள்ளைகளுக்காக அந்த தேசம் சைனா தேசத்துல என்னது அந்த ஒரு லேப்ல எங்கேயுமே அது என்னன்னு சரியா சொல்ல தெரியல. அது வித்தியாசமான ஒரு குழந்தை தருவ சீடியில தான் நான் அந்த காரியத்தை பார்க்கிறேன். அது பின்பு ஹாஸ்பிட்டல். அப்போ ஏதோ ஒரு வைரஸ் ஒன்று வரப்போகுது. அது உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரப்போது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அது விசேஷமாக தாக்க போகிறது வந்து பிள்ளைகளை, தாய்மார. ஏண்டா அந்த இடத்துல நான் பார்த்தது தாயும் பிள்ளையும் தான். அங்கால அந்த ஹாஸ்பிட்டல் நிறைய பார்த்ததெல்லாம் பிள்ளைகள் தான். அப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஆவியானவர் பாரப்படுத்த தோஷிச்சு நான் சொல்லலாமா? ஆவியான இதயத்தை பாரப்படுத்தினான் சொல்லும்படியாக. அப்ப ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வைரஸ் அது மூலமாய், அதாவது நம்ம தேசத்துல அதிகம். அப்போ அது மூலமாய் வட்டிவா பார்த்து ஒரு கருப்பு கலை வட்டிவா அந்த ஒரே தான் தனிய வட்டிவா ஆவியான அந்த படம் போட்டு காட்டுறாங்க. அப்போ அந்த மூலமாய் ஒரு வைரஸ் வரப்போ இப்போ சில சொல்றாங்க இந்த மிருகங்களோட வைரஸ் இது ஊடாக ஏதோ ஒரு வைரஸ் உண்டு. வந்து நோய் காவுறது. அப்போ தேவன் ஒரு காரியத்தை சும்மா காட்டுறது இல்லை. நான் மனைவிடத்துல கூட சொல்ல இல்லை. நான் சபையில தான் இதை சொல்லணும் என்றதால நான் அவையிடத்துல கூட இதை சொல்ல இல்லை. அப்போ ஏதோ ஒரு வைரஸ் வரப்போ இன்னைக்கு நாளைக்கு வருமா அதெல்லாம் நான் சொல்ல முடியும், எனக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு கொடிய வைரஸ் ஒன்று தாக்க போகுது.
அது சிறு பிள்ளைகளை இது குறித்து தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சும்மா காட்டுறது. அப்போ நீங்க இதுக்காக ஜெபம் பண்ணி கொடுங்க. சைனா தேசம் அங்கே இருந்தா இது வரப்போகுது. தேசத்தை ஆண்டவர் தெளிவாக காட்டினார். சைனா தேசத்தில் இருந்துதான் இது பரவி வரப்போகுது. அப்போ அந்த தேசத்துக்காகவும் இந்த வைரஸ் பரவி வராதபடி இந்த பிள்ளைகளுக்காக, தாய்மாருக்காக விசேஷமா தெரியுங்க. ஏன்னா பிள்ளைக்கும் தாய்க்கும் உறவு இருக்கு. சின்ன பிள்ளை அது சில வேளை அந்த பிள்ளைக்கு வைரஸ் அது தாக்கினா தாய் அதுக்கு பால் கொடுக்கும் போது தாய்க்கும் அது தாக்கலாம். ஏன்னா தேவன் முதல்ல பிள்ளையை காட்டுறார், பின்பாய் தாயை காட்டுறார், பின்பாய் நிறைய பிள்ளைகளை பார்க்கிறேன். அப்போ நான் அப்படி பார்த்ததே இல்லை. அது வித்தியாசமான மிகவும் பயங்கரமாக இருந்துச்சு. அதோட எனக்கு நடுக்க பிடிச்சிட்டு நான் அனுப்பிட்டேன். அப்போ நீங்க விசேஷமா ஜெபிக்கணும். நம்ம வாழ்ற காலம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு நன்றாய் தெரியும். ஆகவே அதுக்காக நம்ம மத்தியிலே இதை சொல்லிவிட்டு நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். இப்போ நம்முடைய செய்திக்காக நாம் ஜெபம் பண்ணலாம். நன்றி அப்பா, இந்த நாளில் நீர் ஆயத்தப்படுத்தி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி, ஆவியானவரே நீங்க பேசுங்க, எங்க உள்ளங்களை திறந்து தாங்க. இன்னும் நாங்கள் எந்தெந்த பகுதியில் எப்படி நடக்க வேண்டும் அப்பா, இந்த கடைசி காலத்திலே இந்த பூமியிலே இருக்கிற அப்பா வரப்போகிற எல்லா தவறான காரியங்களுக்கு எங்களை தப்புவிக்கும்படியாக நீங்க எங்களுக்குள்ளே வைராக்கிய வாஞ்சியோடு இருந்து செயல்படுறபடி நான் நன்றி சொல்லி, உங்கள் பிள்ளைகள் யாவருக்கும் எல்லாம் புரியத்தக்கதாய் நல்ல ஞானத்தை கொடுங்க. எங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். அப்போ நாம் மீகாவின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்கிறேன்னா, நாம் காண வேண்டிய தேவன் எப்படி இருக்க, நம்முடைய தேவனை நாம் முதல் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போறேன். இந்த செய்தியின் சாராம்சத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்ந்த காலத்தில் எப்படி அவன் செயல்பட்டான், அவனுக்கு எப்படி தேவன் தன்னை வெளிப்படுத்தினார், பின்பாக நாம் வாழ்ந்த காலத்தில் எப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்குது, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போடுறதுக்கு பிரதானமாக இருக்கிற காரியம் என்ன, அது எப்படி எந்தெந்த பகுதியிலே நம்ம கெடுக்க போகிறது, அதன் பின்பாக தேவன் எப்படி தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் என்று ரெண்டு மனிதருடைய வாழ்க்கையில் ஒரே காரியத்தை காண்பித்து நாம் முடிக்க போகிறோம். அப்போ முதலாவது மீகா புத்தகத்தில் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். பாருங்க, இந்த மனிதனுக்கு இருந்த ஒரு வெளிப்பாடு இல்லை, இந்த மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஒரு காரியம், தடைகளை நீக்கி போடுகிற ஒரு தேவனாக தம்மை காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் எப்பொழுது முன்னணியிலே செல்லுகிற தேவனாக தம்மை வெளிப்படுத்துகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ராஜா, நம்முடைய கிறிஸ்து, நம்முடைய ஆவியானவர் அன்று ஜனங்களை எப்படி நடத்தி வந்தாரோ அதை காட்டிலும் இந்த நாட்களிலே நம் வாழ்ற நாட்கள் மகா கொடிய உபத்திரவம் உள்ள மகா கொடிய நாட்கள். ஆனா நம்மட கண்களுக்கு அது தெரிகிறது இல்லை. நம்மட பார்வை எப்படி என்று சொன்னா, நம்ம கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம், நம்ம எல்லாம் நல்லா இருக்குது என்று நம்மை குறித்து நாம் பார்த்து ஒரு காரியத்தை நாம் தீர்மானித்து வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமாய் மாறுபடுகிறதாய் இருக்கிறபடியினால் தேவன் நம்மை எச்சரிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கு சபைக்குள்ளே, இன்றைக்கு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சத்ருவானவன் பல வழிகளிலே கொண்டு வந்திருக்கிறபடியினால் தேவ பிள்ளைகளுக்கு தெரியும், எங்கள் ராஜா தடைகளை நீக்கி போடுகிறவர், எங்கள் ராஜா எங்களுக்கு முன்பாக போகிறவர். அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், வீட்டிலேயும் எழுதி போட்டிருப்பாங்க. ஆனா அதன் மேல விசுவாசமும் அதன் மேல நம்பிக்கையும் இருக்கா என்று கேட்டால், இப்ப நாம் தியானிக்க போகிற ஒவ்வொரு காரியங்களை வைத்து நீங்க கண்டுகொள்ள, நம்ம வாழ்ற காலம் நம்ம வாழ்ற காலம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். என்ன பாருங்க, அந்த நாட்களில் மீகா வாழ்ந்த காலத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் காண்பித்துக் கொடுக்கிறேன். மீகா எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்தான், எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்த மீகாவுக்குள்ளே தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை கண்டு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க. ஆண்டவர் பாருங்க, மனுஷன் பார்க்கிற விதமாக பார்க்கிறது இல்லை, தேவன் நம்மை கூர்ந்து பார்க்கிறார்.
நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம யாரும் அவருக்கு எதையும் மறைக்க முடியாது. நம்ம அவருக்கு முன்பாக சரியா இருக்கணும் என்பதுல தேவன் மிகவும் மிகவும் உண்மையுள்ளவர். நாம் பாடி துதித்தது போலவே சகல படைப்புக்கும் சிருஷ்டிக்கும் காரண கர்த்தர் அவர். அப்போ அவர் நம்மோடு எப்பொழுதும் வாசம் பண்ண விரும்புவார். ஏதோ இன்றைக்கு வந்துட்டு நம்முடைய சொந்தக்காரர்கள் வந்துட்டு போற மாதிரி நம்மை விட்டுட்டு போக விரும்புகிறார். நம்மை பிரிவதற்கு அவருக்கு விருப்பமே இல்லை. ஆகிய சொன்ன விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போ இங்கே மீகாவுக்கு நன்றாக தெரியும், என் ராஜா தடைகளை நீக்குகிறவர். அது மாத்திரமல்ல, தம்முடைய ஜனங்களுக்கு முன்பாக அவர் கடந்து செல்லுகிறவர், தம் ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறவர். இந்த வெளிப்பாடு இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம கிறிஸ்துவிடத்தில் வந்த பொழுது நமக்கு இவை எல்லாம் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த வெளிப்பாடை பெற்று நாம் வந்த பிறகு நம்முடைய காரியங்கள் எல்லாமே மாறுபாடா இருக்கிறதை ஆவியானவர் பார்க்கிறார். அப்போ ஆவியானவர் நம்மை சரிப்படுத்த விரும்புகிறார். அப்போ இந்த மீகா 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இந்த இவருடைய காலத்தில் வாழ்ந்த இவரோடு சேர்த்து 3 தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு நான் 1வது காண்பிக்க வாழ்ந்த காலம் எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கும்படியா எடுங்க. 1வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிங்க. யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மோரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானது. அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. இப்போ பாருங்க, இந்த 4 ராஜாக்கள் எப்படிப்பட்ட ராஜாக்கள் பாருங்க. எசேக்கியா உண்மையாகவே ஒரு நல்ல ராஜா. யோதா, ஆகாசும் கொஞ்சம் ராஜாக்கள் கொஞ்சம் தவறான காரியத்துக்குள்ள. எசேக்கியா அப்படிப்பட்டவன் அல்ல. இந்த நாட்களிலே இவனோடு சேர்ந்து இருந்த தீர்க்கதரிசிகள் யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரே காலகட்டத்தில் ஏசாயா, அதே மாதிரி ஓசியா. நீங்க ஓசியாவை எடுத்து வாசி பார்த்தா இதே காரியம். 1வது அதிகாரம் 1வது வசனம். அதே போல ஏசாயாவின் காலமும் அப்படித்தான். இந்த காலகட்டத்தில் 3 தீர்க்கதரிசிகள் ஒன்றாய் வாழ்கிறார். ஒரே காலகட்டத்தில் நம்மை ஆண்டவர் ஒரே காலகட்டத்தில் வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்முடைய ஜனங்களை நாம் எச்சரிக்கணும், நம்முடைய ஜனங்களை நாம் சரிப்படுத்த. இது ஆவியானவருக்கு ஒரு பெரிதான ஒரு பொறுப்பு. அவர் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். இன்றைக்கு ஏதோ சபைகளில் கூடியங்கள் மத்தியில் எடுத்து நீங்க பாருங்க பழக்க. நான் யாரையும் குறை சொல்லணும் என்றல்ல, நான் வேத வசனத்துக்கு புறம்பாய் நடக்கிற காரியங்களை உங்களுக்கு காட்டி கொடுத்து கொஞ்சம் உங்களை தட்டி விட்டுட்டா நீங்க பிடித்து கொண்டு முன்னோக்கி செல்லலாம். அதுக்காக உங்களுக்கு சில நேரங்கள் அப்படி நான் காரியங்களை சொல்றது. அப்போ இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த 3 தீர்க்கதரிசி, அது மாத்திரமல்ல, இந்த 3 தீர்க்கதரிசிகளும் சொந்த ஜனங்களாய் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். ஓசியாவாகட்டும், ஏசாயாவாகட்டும், மீகாவாகட்டும். அப்போ தேவன் ஜனங்கள் என்பதற்காக நாம் ஒரு நாளும் அசட்டையாய் கவலையினமாய் வாழக்கூடாது என்பதில் தேவன் மிகவும் கரிசனை உள்ளவர். ஆவியானவர் கரிசனை உள்ளவர். ஆகவேதான் சபைகளிலே இப்படிப்பட்ட எச்சரிப்புகளை கொடுத்து தேவன் சரிப்படுத்த விரும்புகிறது. அதுதான் சில சமயங்கள் அது விருப்பம் இல்லை அவங்களுக்கு. ஏதோ ஆடுகளை நம்ம கொஞ்சம் மேலால மேய்ச்சி விட்டுறலாம், அதனால வரப்போற காரியங்கள் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அப்போ தீர்க்கதரிசி எப்படி இருக்கணும் என்பதை நீங்க பாருங்க. இன்றைய காலத்துல நவீனமான தீர்க்கதரிசிகள், நூதனமான தீர்க்கதரிசிகள், பக்க வழியா நுழைந்த தீர்க்கதரிசிகள் பெருகிவிட்ட காலம். அப்போ தேவன் ஒரு உண்மையாய் தன்னுடைய தீர்க்கதரிசியை எழுப்பி தேவன் பேசினான். அவன் எப்படி இருப்பான், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் நாம் நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவன் வாழ்ந்த காலம் எப்படி என்றதை நாம் உங்களுக்கு சில வசனங்களை காண்பித்துக் கொடுக்க. எரேமியா 26வது வசனம். எரேமியாக்கு வாங்க. 26வது அதிகாரம் விடுங்க. எரேமியா 26 908வது பக்கம் 26 8வது வசனத்தை வாசிங்க. இப்போ எரேமியா அங்கே தீர்க்கதரிசி என்ன நடக்குன்னு பாருங்க. எடுங்க 8வது வசனம். சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளை எல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து நீ சாகவே சாக வேண்டும். இப்போ எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன உடனே வெளியாட்கள் இல்ல, புறஜாதியோ வெளியாட்களோ வர இல்லை. பாருங்க, ஆவிக்குரிய ஒரு கூட்டம் எழும்புது. ஆவிக்குரிய
கூட்டம் எழும்பி ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் அங்கே சகல ஜனங்கள் அங்கே இருந்த எல்லாமே தேவ ஜனங்கள். இவர் தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே இதான் உண்மையான தீர்க்கதரிசிக்கு இருக்கிற பெரிய காரியம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி தீர்க்கதரிசனம் அடிச்சு கொடுத்த நீதான் ராஜா விழுந்து கும்பிட்டு மாலை போட்டு அங்க கிரேன் எல்லாம் வச்சு பெரிய பெரிய மாலையெல்லாம் போட்டு நீங்க பார்க்கலாம், இந்த கூத்தெல்லாம் நடக்குது. ஆனா தீர்க்கதரிசிக்கு இருந்த நிலையை நீங்க நன்றாய் புரிந்து கொள்ளணும். நீங்க ஒரு தீர்க்கதரிசியா அழைக்கப்பட்டிருந்தா, நீங்க தேவனுடைய ஒரு பிள்ளையா அழைக்கப்பட்டிருந்தா, நீங்க சத்தியத்தை பேசினா உங்களுக்கு விரோதமா எழும்ப போகிறது உள்ளே இருந்துதான். அதுதான் இப்ப எரேமியா சொன்ன உடனே இங்க ஆவிக்குரியவர் ஆசாரியர் அந்த ஜனங்கள் தீர்க்கதரிசிகள் அவங்களை தீர்க்கதரிசிகள் இவனை கொன்றோம் என்ன, இவன் பேசுற உண்மையான சத்தியம், இவனை விடக்கூடாது என்று எழும்புகிறார். நன்றாக விளைவுங்க. ஏன்னா நான் மீகா வாழ்ந்த காலத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அதுக்காக இப்ப அதுல 20வது இருந்து 23வது வசனம் வரை வாசிங்க. அதே அதிகாரம் 20 இருந்து 23 வரைக்கும். கீரியாத் யாரின் ஊரானாகிய செமாயாவின் குமாரன் உரியா என்னும் ஒரு மனுஷன் தன்னுடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனாய் இருந்தான். அவன் எரேமியாவின் வார்த்தைகளுக்கு சரியாக இந்த நகரத்துக்கும் இந்த தேசத்துக்கும் விரோதமாக பாருங்க, இதுதான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. எரேமியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவன் சொன்னதுனால அதே மாதிரி இவன் எப்படிப்பட்ட ஒரு சின்ன தீர்க்கதரிசி, ஆனால் தேவன் பேர் ஊரோடு எழுதி தம்முடைய தாசனை வெளிப்படுத்துகிறான். இவனும் அதற்கு ஏற்பவே அதற்கு ஏற்பவே தீர்க்க தரிசனம் சொல்கிறான். தொடர்ந்து வாசிங்க. யோயாக்கீம் ராஜாவும் அவனுடைய சகல பராக்கிரமசாலிகளும் அவன் வார்த்தைகளை கேட்டபோது ராஜா அவனை கொன்று போடும்படி எத்தனித்தான். அதை உரியா கேட்டு பயந்து ஓடிப்போய் எகிப்திலே சேர்ந்தான். அப்பொழுது யோயாக்கீம் ராஜா அக்கோரின் குமாரனாகிய எல்நாத்தானையும் அவனோடு கூட வேறே சிலரையும் எகிப்து வரைக்கும் அனுப்பினான். இவர்கள் உரியாவை எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவனை யோயாக்கீம் ராஜாவினிடத்தில் விட்டார்கள். அவன் பட்டயத்தாலே அவனை வெட்டி அவன் உடலை நீச ஜனங்களின் பிரேத குழிகளிடத்திலே எறிந்து விட்டான் என்றார்கள். இதுதான் சூழ்நிலை. இதுதான் சூழ்நிலை. தீர்க்க தரிசனம் சொன்னா இதுதான் சூழ்நிலை. பாருங்க, அவன் சொன்னது சரி. இப்போ இங்க இருக்கிற கூட்டத்தை பாருங்க, ராஜாக்களும் பிரபுக்களும் எழும்புகிறார்கள். அங்க ஆவிக்குரிய கூட்டம், இங்கே அடுத்த கூட்டம் தேவ ஜனம் என்று சொல்லப்பட்டு மானுஷத்தில் கிரி நடப்பிக்கிற சத்தியத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கூட்டம் எழும்பி அவன் எகிப்துக்கு பயந்து ஓடி போனாலும் அவனை துரத்தி ஆட்களை அனுப்பி பணத்தை கொடுத்து அவனை பிடித்து கொண்டு வெட்டி அவனை நீசங்களோடு அவனுடைய சரத்தை போடுறான். இதுதான் தீர்க்கதரிசிகளுக்கு இருந்த காலம். இன்றைய தீர்க்கதரிசி, இன்றைக்கெல்லாம் தீர்க்கதரிசியோட வாழ்க்கை வித்தியாசம். இன்னைக்கு தீர்க்கதரிசி என்று சொல்லி எழும்புற, அதான் நான் சொன்னேன், எச்சரிக்கையா நாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆகவேதான் தேவன் நமக்கு காண்பிக்கிறார். மீகாவுடைய வாழ்க்கையை வைத்து நாங்கள் அவரை அறிந்து கொள்ளணும். தேவன் எப்படி பேசுவார், தேவன் இலக்கிய பேசுவதை நாம் அறிந்து கொள்ளணும். இப்போ அதிலே 18வது வசனத்தை வாசிங்க. என்ன மீகாவோட உங்களுக்கு தொடர்புபடுத்தி காட்டுகிறேன். அதிலே வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் நாட்களில் மோரேசா ஊரானாகிய மீகா தீர்க்கதரிசனம் சொல்லி யூதாவின் சகல ஜனங்களையும் பார்த்து, சீயோன் வயல்வெளியாக உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், இந்த ஆலயத்தின் பர்வதம் காட்டி காட்டிலுள்ள மேடுகளாய் போம் என்று சேனைகளின் கர்த்தர் உரைத்தார் என்று சொன்னார். இப்போ இவன் எழும்பி எதற்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் பாருங்க. சீயோன் தேவனுடைய ஸ்தலம், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய பர்வதத்தை சொன்னான், இது மண்மேடாய் போகும், இது எருவாய் போகும் என்று சொல்லி மீகாவும் பேசுகிறான். ஆனா எரேமியாவை கொல்ல எழுப்பினவர்கள், அதே போல உரியாவை கொண்டு போட்டவர்கள் மீகா பேசின பொழுது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிட்டு. ஏனென்று சொன்னால் மீகாவுக்குள்ளே இருந்த தேவன் அந்த இடத்திலே மீகாவோடு இருந்த விதம் வித்தியாசம். ஆகவே மீகா பேசின பொழுது அவர்களால ஒன்றும் செய்ய முடியாமல் மீகாவை என்ன செய்திருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. இப்ப எரேமியாவுக்கும் தேவன் அங்கே கண்களை தியானம் பண்ணுகிறார். ஆனா உரியாவை நீசர்கள் போல கொலை செய்ய விட்டு விடுகிறார். அப்போ மீகாவுடைய காலத்திலே
இதுதான் சூழ்நிலை. தீர்க்க தரிசனம் சொன்னா கொள்ளுவான். அப்போ அவன் வாழ்ந்த காலத்தை நம்ம கண்டுகொள்ள. இன்றைக்கு நம்முடைய காலம் வித்தியாசமாயிருக்கு. நம்ம தீர்க்க தரிசனம் சொல்றவனைத்தான் இன்றைக்கு தேவனுடைய ஸ்தானத்துல வச்சு ஆராதிக்கிற அளவுக்கு சபைகளை சத்துரு கொண்டு வந்துட்டான். நீங்க உண்மையான தீர்க்கதரிசியை, உண்மையான தேவ வார்த்தைகளை, உண்மையான தேவ பிள்ளைகளை நீங்க அறிந்து கொள்ள. யார் உங்களுக்காக, யார் உங்களை சத்தியத்தில் நடத்துறாங்க நீங்க அறிந்து கொள்ள. ஏன்னா அன்றைக்கு பவுலும் சீலாவும் தீர்க்கதரிசிகளா இருந்தாங்க. எங்கேயுமே அவர்கள் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று அடையாளப்படுத்தவே இல்லை. அனுப்பப்பட்டவர்கள், அடிமைகள். அப்படித்தான் அங்கே பவுலும் சொல்லுகிறான். சீலாவும் தன்னை குறித்து அப்படி சொல்ல இல்லை. ஆனா ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள் ஒன்று பணத்தை கொடுத்து காரியங்கள் செய்ய பார்ப்பாங்க. இல்லைன்னு சொன்னா நம்முடைய காலத்துல ஏதாவது செய்து நம்மை தலை தூக்காதபடிக்கு காரியம் செய்து நீங்க பார்க்கலாம். பலருடைய நீங்க காரியங்களை கேட்டு பார்த்தா பாருங்க, சுவிசேஷன் சொல்லுகிறவன் தான் மேன்மை உள்ளவன். அவன் ஆத்மாக்களை கொண்டு வந்து சபைகளை கொண்டு வர ஆத்மாக்களை தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டுறாங்க. நான் அதே காட்டி கொடுக்கிறேன் உங்களுக்கு. மீகா 3:6 வாசிங்க. அடுத்ததை காண்பித்துக் கொடு. எப்படிப்பட்ட காலம் மீகா வாழ்ந்த காலம், கொலை செய்கிற காலம். அடுத்ததா 6 வாசி 3வது அதிகாரம் 1077வது பக்கம். தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்களுடைய பகல் காரிருளாய் போகும். தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, குறி சொல்லுகிறவர்கள் நாணி. உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள். வாய்கள் அடைக்கப்பட்ட ஒரு காலத்திலே தேவன் தன் உண்மையான தீர்க்கதரிசியை எழுப்புகிறார். ஏன்னா இவங்க கள்ள தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, தேவன் இல்லாம சொன்னாங்க, ஜனங்களை வஞ்சிக்க சொன்னாங்க, பணத்துக்காக சொன்னாங்க. அதிலே 11 வாசிங்க. மீகா 11. அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் பரிதானம் என்றால் பணத்துக்கு, லஞ்சத்துக்கு. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இதுதான் நடக்குது. பணத்தை கொடுத்தா உங்களுக்கு நல்ல தீர்க்க தரிசனம். நீங்க தான் சபைக்குள்ளேயே கேடுகட்ட மனிதனாய் இருந்தால், நீங்க தான் நிறைய கொடுக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு எதிராக நல்ல வார்த்தைகளை சொல்றதுக்கு இன்றைக்கு சத்துரு நிறைய தீர்க்க தரிசனம் வச்சுட்டா உங்களையும் வஞ்சிக்கணும், அவனையும் முடிவுக்குள்ள கொண்டு பாருங்க. ஆனா மீகா இப்படிப்பட்ட காலத்திலும் அவன் அதற்கு உடன்படவே இல்லை. எரேமியா உடன்படவே இல்லை. அதே மாதிரி தான் உரியா, அற்பமான ஒரு பெரிய தீர்க்கதரிசி, எரேமியாவை போல மீகாவை போல. அப்போ தங்களை பெரியவர்களை காட்டிக்கொண்டு பெரிய உடுப்புகளை எடுத்துக்கொண்டு தங்களை அலங்கரித்துக் கொண்டு இருக்கவங்க நீங்க பெரிய தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா நீங்க ஏமாந்து போவீங்க. தேவனுடைய தீர்க்கதரிசி அக்கியாவை போல இருப்பான். அவனுக்கு கண்ணு தெரியாட்டிலும் அமர்ந்திருப்பு சொல்லுவான், சிறியே உன்னை மறைக்கிறது என்ன? அவன் தான். அப்போ அவன் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் மறைந்திருப்பாங்க. இன்றைக்கு நம்ம கண்கூடாய் சத்துரு பெரிய தீர்க்கதரிசிகளை காண்பித்து சபையை வஞ்சிக்கிறான், தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிறான். நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் காணும்படியாகத்தான் தேவன் நமக்கு நம்முடைய காலத்தை ஞாபகப்படுத்துகிறார். மீகா வாழ்ந்த ஒரு காலம், அந்த காலத்தில் எப்படி காரியம் நடந்தது, இப்போ எப்படி காரியம் நடக்குது என்பதை ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டாம். இன்றைக்கு இந்த தீர்க்க தரிசனங்களால அநேக குடும்பங்கள், அநேக தேவ பிள்ளைகளோட வாழ்க்கை தலைக்கு, அநேக தேவ பிள்ளைகள் வழிமாறி போயிட்டாங்க. தீர்க்க தரிசனம் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறது இல்லை. தீர்க்க தரிசனுக்கு பின்பு அவங்களோட காலடி மண் எடுத்து போத்தல் அடைத்து கொண்டு போய் வைத்து அதை வழிபடுறவர்களும் அவங்களுடைய ஹேங்கி, அவங்களோட படம் போட்ட டிஷர்ட் பலவை சத்துரு கொண்டு வந்துட்டான். ஆனா உண்மையான தீர்க்கதரிசிகள் இப்படிப்பட்ட பாருங்க, பவுலுக்கும் அங்கே பவுலும் பர்னபாவும் போன பொழுது அவர்களுக்கு அவங்க இது பொன்னாடியெல்லாம் போட்டி பெரிய காரியங்களை தள்ளிட்டாங்க. செய்கிறாங்க. இன்னைக்கு பொன்னாடை ட்ரெயின்ல கொண்டு மாலை போட்டா உடனே கடையை கொடுத்து முன்னுக்கு நின்று இவர் தான் பெரிய ஊழியக்காரர். ஆனா அவனோட வாழ்க்கை கேவல். ஆண்டவர் நமக்கு கண்களை திறந்து விட, நம்மை தேவன் உயர்த்தும் பொழுது நாம் இதுகள் ஒன்றுக்குள்ளே போயிடக்கூடாது. நம்மை கற்றுக் கொடுத்தா தேவன் உயர்த்த போகிறோம். நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வார். அப்போ நமக்கு புகழ்ச்சி வரும். நம்மை கெடுத்து போடுகிறது புகழ்ச்சி. மிக கவனமா இருக்கணும். நம்ம
நம்மை கொண்டு தேவன் எவ்வளவு தீர்க்கதரிசனம் சொல்லலாம், நம்மை கொண்டு எவ்வளவு காரியம், அதெல்லாம் தேவ கிருபை. அவருடைய வாய் சொல்லிட்டு அப்படி ஆயிட்டு, மனிதனுக்கு எந்த மகிமையும் இல்லை. இன்றைக்கு நீங்க கவனமா இருக்க வேண்டிய காலம். கொஞ்சம் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமா சொல்லிட்டா உங்களை அடித்து கொள்றதுக்கு தீர்க்கதரிசி ஆட்களே இருக்கிறான். உங்களோட அதே தீர்க்கதரிசி குறித்து நீங்க அப்படி சொல்லலாம், அப்படி வாங்க, இங்க வாங்க, அங்க வாங்க, உங்களை செய்து காட்டுறது பல காரியங்கள் நடக்குது. மிக கவனம். ஆகவேதான் தேவன் நமக்கு காரியங்களை காண்பித்து, தேவ ராஜ்யம் கட்ட பணம் தேவை இல்லை என்று நான் சொல்ல நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. ஆனா தேவ ராஜ்யத்துக்கு வேண்டிய பணத்தை தேவன் ஒரு கொடுக்கிற நீதியின் வழியில் கொண்டு கொடுங்க, தீர்க்கதரிசி வந்து கொடுங்க, எங்களுக்கு அவர் சொல்லிட்டாங்க அப்படியே நடக்கும். பணத்தை கொண்டு வாங்க, போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசை. இதெல்லாம் தவறான உபதேசங்கள், தவறான வழிநடத்தல்கள். நம்முடைய காலத்திலே மீகாவுடைய காலத்தை போலவே இருக்குது காலம். அதுக்கு தான் ஆவியா நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ பணம் மிகவும் டேஞ்சரான, பணம் தேவை. ஆனா வேதம் பணத்தை குறித்து சொல்லுகிற காரியம் நமக்கு தெரியும். இப்போ இந்த பணத்தினால், இப்படிப்பட்ட பரிகாலத்தினாலே நடக்கிற சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். இது இன்றைக்கு தேவ பிள்ளையோட வாழ்க்கைக்குள்ளும் இருக்குது, வெளியிலும் நடக்குது. ஆனா தேவ பிள்ளைகளும் அதற்குள்ள அகப்பட்டு இருக்கிறதா மிகவும் பரிதாபம். அப்போ முதலாவது யாத்திராகமம் 23:8 எடுத்து வாசிங்க. இந்த பணத்தினுடைய சில காரியங்கள் உங்களுக்கு காண்பித்து கொடுத்துறேன். பணம் எவ்வளவு தூரம் நீங்க கவனமா கையாளணும் என்று புரிஞ்சு கொள்ளீங்க. எவ்வளவுதான் உங்களுடைய தேவன் மகிமையா உயர்த்தினால் இந்த பணத்துக்கு நீங்க கொடுக்க வேண்டிய இது அது உங்களுக்கு அடிமையா இருக்கு. யாத்திராகமம் 23:8 எடுத்து வாசிங்க. பரிதானம் வாங்காதிருப்பாயாக, பரிதானம் பார்வையுள்ளவர்களை குருடாக்கும். பணம் நம்முடைய கண்களை குருடாக்கும், நம்முடைய கண்களை பாதிக்கும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. மிக இது சாத்தான் செய்த நம்முடைய கண்தான் சர்வத்துக்கே வெளிச்சம் கொடுக்கிற விளக்கு. இந்த கண்ணை குருடாக்கிட்டான் என்று சொன்னா, பணத்தை வச்சு அடித்துட்டான்னு சொன்னா, உங்களுக்கு தெரிவது எல்லாமே ஆடம்பரமும் உலக ஆசையும் உலக இச்சையும் உலகத்து கேளிக்கைகளும். ஆவிக்குரிய எதையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆவிக்குரிய ஒன்றுமே தெரியாது. உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு கிடைக்குமா? இந்த ஊற்றுல இருந்து ஏதாவது தித்திப்பான தண்ணீர் வருமானு பார்த்தா இல்ல, கசப்பான தண்ணீர் தான் வரும். அதனாலதான் பணத்தை குறித்து மிக எச்சரிக்கை இருக்கணும். இன்றைக்கு பாருங்க, இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் பணத்தை வைத்தே மேன்மை பாராட்டி அவங்களோட கார்களை பாருங்க, அவங்க போற ஷூவை காட்டுறாங்க, அவங்க போற உடுப்பை பாருங்க. உங்களோட கண்களை குருடாக்குறான் சத்ரு. மிக கவனம் பிள்ளைகளே, ஏமாந்து போகாதீங்க. நம்ம ராஜா எளிமையானவர், சாந்த குணம் உள்ளவர், சிம்பிளா வருவார், ஆனா பெரிய காரியம் செய்வார். நம்ம நினைத்து பார்க்க முடியாது. சாதனம் வழி நடத்தும் போது சொன்னா நினைத்து பார்க்க முடியாது செய்கிற தெய்வம். அப்போ நாம் எல்லாரும் இந்த பணத்தை குறித்து கொஞ்சம், ஏன்னா பணத்தால இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை, பணத்தால தான் சொந்தங்களுக்குள்ள பிரச்சனை, பணத்தால தான் உறவுகளுக்குள்ள, பணத்தால தான் சபைக்குள்ள பிரச்சனை. அப்போ நாம் ஏன் நம் பணத்தை நேசிக்கிறோம்? தேவனை தள்ளிட்டோம், ஆவியானவரை தள்ளிட்டோம். இப்போ அதனாலதான் நமக்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. எப்படி தீர்க்கதரிசி? எங்களை தாளாட்டுகிறோம், நம்மை குறித்து 4 வசனம் சொல்லிட்டான், எல்லாத்தையும் கொண்டு தீர்க்கதரிசி கால போட்டுருவோம். நீதான் எங்களுக்கு ராஜா, கண் குருடாக்கி. அப்போ மிக கவனம், பரிதானம், பணம் கண்களை குருடாகும். 2வது உபாகமம் 16:19 வாசிங்க. உபாகமம் 16வது அதிகாரம் 19வது. நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. அடுத்தது உங்களோட அறிவை, நியாயத்தை புரட்டு சொன்னா பணம் உங்களோட அறிவை அப்படியே பாய்ச்சு, உங்களுடைய உள்ள இருக்கிற அறிவை மழுங்க பண்ணிடும்.
என்ன உங்களுக்கு முன்னுக்கு நீங்க சொந்தமா எடுக்கிற முடிவு வராது. பணம் தான் முன்னுக்கு. அப்போ சத்துருக்கு தெரியும், பணத்தை கொடுத்துட்டா இவன் ஞானி என்றால் இவன் முட்டாளாக்கிடுவான். இவன் அதுக்கு பிறகு சொல்ல போறதெல்லாம் பணம் 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 தான். பணம் தான் எல்லாத்துக்கும் முக்கியம். பணம் இருந்தா இயேசு அசைவார். பணம் இயேசுவே படகு வச்சு கப்பல்ல போய் மீன் பிடிச்சி பிசினஸ் பண்ணவர். இயேசுட வீட்டை பார்த்தீங்களா, அங்க ஆட்கள் தங்குறதுக்கு இடமே இப்படியே அடிச்சு விடுவாங்க. ஏன்னா அறிவு வாங்கி போயிட்டு, பணம் வந்துட்டு, பரிதா உள்ள வந்துட்டு, அறிவு மூடி. அப்போ மிக கவனமா இருக்கணும். முக்கியமான இடங்களை பாருங்க, எங்கெங்க கை வைக்கிறாங்க. முதலாவது நம்முடைய கண், அடுத்தது நம்முடைய அறிவு, அதிலே கை வச்சிருவோம். அடுத்த காரியம் நீதிமொழிகள் 21:14 வாசிங்க. கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியிலுள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். நம்முடைய உணர்வை பாதிக்க பண்ணிடுவாங்க. நம்முடைய உணர்வுகள் செயல்பட முடியாத படிக்கு பணத்தை கொடுத்து தேவன் மேல நமக்கு இருக்கிற உணர்வு, நம்முடைய குடும்பத்து மேல இருக்கிற உணர்வு, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்வதற்கு ஏற்ப இருக்கிற உணர்வு எல்லாத்தையும் பணம் என்கிறதை கொடுத்து எல்லாத்தையுமே ஒன்றுமில்லா பண்ணிடும். இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசாசு அதான் பணத்தை குறித்து எந்த பிரசங்கி மேன்மை பாராட்டி பேசுகிறானோ, பணம் தேவை, நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. ஆனா பணம் இல்லை பிரதானம். தேவ பிள்ளைகளுக்கு பணம் தேவை இல்லை என்று நான் சொல்ல இல்லை. ஆனா பணம் இல்லை, உங்களுக்கு தேவன், உங்களுக்கு தேவன். ஆகைதான் ஆண்டவரே அதை வடிவாய் சொல்லி இருக்கிறார். உலக பொருட்களை எனக்கு நீங்க ஊழியம் செய்ய முடியாது, தேவனுக்கு ஊழியம் செய்யுங்க, மற்றதெல்லாம் கூட கொடுக்கும். ஆனா இன்றைக்கு பணத்துக்கு ஊழியம், மற்றதெல்லாம் பணத்தால பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து தேவனை ஆவியானவர் தள்ளிட்டார். ஆகவேதான் தேவன் நமக்கு உணர்வு அடையும்படியா பேச. இன்றைக்கு தேவ பிள்ளையோட வாழ்க்கையை பாருங்க. பணம் 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 24 மணி நேரம் பேச்சு பணம் தான். பிள்ளை உழைக்கணும், மனைவி உழைக்கணும், நான் உழைக்கணும், வீட்டை கட்டணும். ஒரு கடைசி காலத்தில் நானும் இந்த பஞ்சாயத்தில் இருக்கிற தனி வீடு, பிள்ளைக்கு ஒரு வீடு, இப்படியே காய்ச்சி கொண்டு இருப்பாங்க. நன்றாய் விளைவுள்ள தேவ பிள்ளையோட உணர்வு செத்து போயிட்டது. இந்த பணம் என்கிற உணர்வு வந்தோடனே மற்ற எல்லாம் உங்களை அடிமையாக்கி போடுவாங்க. அடுத்தது கண்ணை பாதிக்கும், அறிவை பாதிக்கும், உங்க உணர்வை பாதிக்கும். உபாகம் 27:25 வாசிங்க. உபாகம் 27:25 குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி வாங்குகிறவன் சபிக்க உயிரையும் பறிக்கும், உயிரையும் பறிக்காத. நான் சொன்னேன், பணத்தை கொடுத்து அங்கே உரியா தீர்க்கதரிசியை கொள்றதுக்கு ஆளை அனுப்பி ராஜா தந்த பணத்தினாலே ஒரு நல்ல தீர்க்கதரிசியை கொள்ளுகிறான். பணம் ஆவித ஆண்டவர் சொல்றார், கவனமாயிரு, அது உன் உயிரையே பறிச்சது கடைசியில. பணம் நல்லா இருக்கு, பணம் வந்தோடு என்ன படுத்துவான், உங்களை கண்ணை குருடாக்கிடுவான், அறிவை குருடாக்கிறான். ஆடம்பரம் 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 ஆடம்பரம், சொத்து 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 சுகம். ஒரு நாள் சுட்டி 2 எல்லாம் போயிடும். ஒரு பூகம்பம் வந்தா எல்லாம் போயிடும், ஒரு அழிவு வந்தா எல்லாம் போயிடும். தேவன் சும்மா அப்படி கசக்கி விட்டா எல்லாம் போயிடும். அதால் எத்தனை பேர் தற்கொலை செய்து சாகுறாங்க, எத்தனை பேர். இப்ப கிட்டடியிலேயும் ஒரு மனிதன் பணப்பிரச்சனையால போய் ஆத்துல விழுந்து செத்துட்டார். பார்க்க துக்கமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, பணத்தான், பணத்துக்கு நிமித்தமா. அப்போ பணம் உயிரை பறிக்கும். அதான் சொல்ல, பணத்தை ஆசை வைக்காதீங்க, தேவன் ஆசை வைங்க. உயிர் இல்லை, நித்திய ஜீவன் தான். உங்களோட உயிரை யாரும் பறிக்க முடியாது. அங்க நித்திய ஜீவன் என்று தேவன் எழுதிடுவான். ஆனா பணம் நித்திய மரணத்தை எழுதிடும், நிச்சய மரணம். அப்போ மிக கவனமா இருக்கணும் தேவ பிள்ளை. நம்முடைய உணர்வை பாதிக்கும், நம்முடைய கண்களை குருடாக்கும், நம்முடைய அறிவை அழித்து போடும், அதே போல் நம்முடைய உயிரையும் எடுத்து போடும். அடுத்தது ஆமோஸ் 5:12 வாசிங்க.
உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் ம். உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். ம். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளை ஏழைகளை பாதிக்கும். உங்களிடத்தில் இருக்கிற பணம் எப்படி ஆகாம், நான் அங்கே போய் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை எப்படியா என்று அவர்களுக்கு இந்த பண ஆசை அதையும் புடுங்க வச்சது. அப்போ நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, ஏழைகளையும் பாதிக்கும். நம்ம பணத்தை வச்சுட்டு நம்மள சபைக்குள்ள, அதான் சொல்றேன், சபைக்குள்ள யாக்கோபு சொல்றார், பாகுபாடு இருக்கக்கூடாது, எல்லாரும் உண்டா இருக்கிற சகோதர சகோதரி. நீங்க நான் வளர்க்காரன், எனக்கு முதல் ஆசனம் இன்னைக்கு அப்படி இருப்பாட்டான். முன் ஆசனம் முழுக்க அங்க கஷ்டம். சபையை திறந்து விட்டேன், யார் முன்னுக்கு வரணும் அவனுக்கு தான் முதல் ஆசை. ஆனா இன்னைக்கு சபையை பாஸ்டர்னா இங்கதான் ஆசை, இங்கதான் பாஸ்டர் போயிட்டு. பாஸ்டர் அங்கேயும் இருக்க மாட்டேன். பாஸ்டர் ஆறாவது முடியதான் இருக்கு, இடையாது பாஸ்டர். அந்த பாஸ்டர் பேர் பெரியா அப்படி ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஏழைகளை பாதிக்கும். எத்தனை காரியங்களை இந்த பணம் என்கிறது பாதிக்குது என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. அப்போ நம்ம எவ்வளவு அவதானம் தான் ஆண்டவர் கடிந்து கொண்டார். பொருளாசையை கடிந்து பொருளாசைக்காரராகிய பரிசேயரை சதுசேயரை மாயக்காரர். அப்போ அது மிக ஆண்டவரை அருவருக்கிற காரியம், அருவருக்கிற காரியம். ஏண்டா ஏழைகளை பாதிக்கும். அந்த ஏழை தாய் நமக்கு தெரியும், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டால் என்று தேவன் மெச்சிக்கொண்டார். மற்றவர்கள் சம்பூர்ணத்திலிருந்து கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. அப்போ தேவனுடைய ஞானம் நமக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரும். மிக கவனமா இருக்கணும். அடுத்தது இன்னொரு காரியம் பார்த்து 1 சாமுவேல் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் அவருடைய குமாரன் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை நீதி செய்ய வேண்டிய ஒரு நீதிமன்றமாயிருந்து நியாயம் தீர்க்க வேண்டிய பணம் நீதிமன்றத்தையும் நியாயத்தை பாதிக்கும். நீதிபதியே காசு கொடுக்க வேண்டியது. பாருங்க எப்படிப்பட்டவன் சாமுவேல். அவன் சொல்லுகிறான், நான் யாரிடத்துல ஒரு கழுதையாக எடுத்திருக்கிறேனா இல்ல. ஆனா அவனுடைய பிள்ளைகள் எப்படி காரியம் செய்யறாங்க, பரிதானம் பணத்துக்கு நியாயத்தை புரட்டாங்க. அப்போ பணம் நியாயம் செய்ய வேண்டிய சபை தேவனுடைய நீதிமன்றம், தேவனுடைய ஸ்தலம் அவனுடைய நீதிமன்றம், அவன் நீதியுடைய நியாயாதிபதி. அப்போ அந்த இடத்தையே பணம் கெடுத்து நியாயம் செய்யப்படும். எவன் கொடுக்கணும், இங்க இருக்க போறீங்களா, நான் அங்கே இருக்கேன். யோசிச்சு பாருங்க, இப்படியே நடந்த சபை உங்களுக்கு தெரியாது. நீங்க பார்க்கணும் காரை திறந்து விடுறீங்க. இதே நம்ம காலில் விழுந்து சாஷ்டாங்கமா, ராஜா நீதான், ராஜா நீதான் எங்களுக்கு தேவன், நீதான் எல்லாம் என்று சொல்லி விழுகிற கூட்டம் என்ன? சபைக்குள்ள ஒரு அழகான ஒரு சாட்சியங்கள். ஒரு ஊழியக்காரர் ஒரு பெரிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போ அந்த கூட்டத்தில் அவர் சொன்னார், அப்ப நிறைய ஜனங்கள் கூடி வந்திருக்காங்க, எல்லா சபையிலும் கூட்டம். அப்போ அங்க சொல்லுகிறார், நான் இங்கே வந்து சிலரை உங்களுக்கு நான் சொல்றேன் என்று சொல்லிட்டு அவர் லிஸ்ட்டை வாங்கி சொன்னார். இங்கே அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, இங்க சினிமா பட நடிகர்கள் சினிமாலே துறையில் இருக்கிறவங்க. ஆனால் அங்கே இருந்த ஜனங்கள் ஒருத்தரை திரும்பி பார்க்கவே இல்லையா. பாருங்க. அப்போ அதெல்லாம் சொல்லி போட்டு ஒரு லிஸ்ட்டை சொல்லிட்டு கடைசியா சொன்னாராம், நம்மோடு ஆவியானவர் இருக்கிறார், ஆவியானவர் வந்திருக்கிறார். எல்லாரும் எழுப்பி கையை தட்டி ஆவியானவர் இப்படி இருக்கு. இன்றைக்கு சபையில் அரசியல் தலைவரை கொண்டு வந்து தொப்பியை போட்டு பொன்னாட போட்டி அரசியல் செய்யறாங்க. சபை அரசியல் செய்யற இடம் இல்ல. சபையில யாருக்கு நீங்க முதன்மை கொடுக்கணும் தெரியுமா? சிறியவனா சபையை கூட்டிக்க அவனை கொண்டு வந்து நீங்க கர்த்தர் சபையில் இவன் உண்மை முத்தமுள்ள ஊழியக்காரன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு அப்படியா? சபையில மினிக்கு வஸ்திரம் கோட் சூட்டெல்லாம் அடிச்சுட்டு பெரிய இதெல்லாம் போட்டு போடுற மோதிரம் இதெல்லாம் போட்டு வர்றவங்களுக்கு தான் சபையில முதலிடமும் வகையில் எல்லாம் இடம்.
அப்போ நீதிமன்றம், தேவனுடைய நீதிமன்றத்தினுடைய அந்த தாற்பயத்தையே பணத்தால கெடுத்து போட்டான் சார். மிக கவனமா இருக்கு, மிக கவனமா இருக்கு. அதான் ஆவியானவர் குமுறுகிறார். ஆவியானவர் நம்ம ஒதுக்கிட்டான். இன்னைக்கு ஆராதனையில ஆடம்பரம், ஆராதனையில 5-10 பாட்டு தொடர்ச்சியா பாட்டு, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறதே இல்லை. வாய்ஸ் அப்பா என்ன வாய்ஸ் பிரதர் உங்களுக்கு, அவர் 4 குத்துவார், இதெல்லாம் 4 பேரை கூப்பிட்டு ஆட. ஆவியானவர் அப்படி செய்கிறவர் அல்ல. ஆவியானவரை ஒதுக்கி, தேவனை ஒதுக்கி, இன்னைக்கு சமையலுக்குள்ள பணம் என்கிற பரிதாரம் வந்து கெடுத்து போட்ட பொல்லாத காலத்தை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். அவருடைய மகிமையை நமக்கு நம்மோடு அந்த மகிமை இருக்கணும் என்பதற்காக தேவ ஆவியானவர் நம் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மீகா 3:11 எடுத்து வாசிங்க. அதுல 2வது வசனத்தை வாசிங்க. 11:2. அதில் தலைவர்கள் பரிதாரத்துக்கு நியாயம் தீர்த்தார்கள். அதில் 11வது வசனம். ஆன்மீகத்தையே பாதிச்சு உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை தலைகளால் மாற்றி போடுங்க. பாருங்க, ஆசாரியர் யார்? ஆசாரியர் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டியவர். என்ன எழுதுவே? ஆசாரியர் கூலிக்கு உபதேசிக்கிறார். இன்றைக்கு நடக்குதா இல்லையா? வந்து எங்க சபையில பிரசவம் பண்ணி எவ்வளவு காணிக்க தெரிவிங்க? என்ன மாதிரி எனக்கு வசதி, எனக்கு அந்த ரூம், ஹோட்டல்ல ரூம் போடுறீங்களா? எனக்கு இத்தனத்துக்கு இருக்கிறது கார் இருக்கா? என்ன கவனிக்கிறதுக்கு? கூலிக்கு அதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அதெல்லாம் தேவன் தன்னுடைய ஊழியக்கான ஒரு நாள் ஈனப்படுத்துகிறவர் அல்ல, கனப்படுத்துகிற தேவன் என்று வேதம் சொல்லுது. தன்னை கனப்படுத்துகிறவர். நீ கேட்டு வாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த பணம் செய்கிற காலம் இன்றைக்கு சபைக்குள்ள எவ்வளவு ஒரு பொல்லாத காலத்துக்குள்ள சபை வந்து இருக்குது, எவ்வளவு பெரிய படுகொலைக்குள்ள சபை விழுந்து இருக்குது என்பதை கூட சபை உணர்வையிலேயே. கிறிஸ்துவுடைய சபை, ஆவியானவர் வெளியில, கிறிஸ்து வெளியில, தேவன் வெளியில. நமக்கு எப்படிப்பட்ட தேவனாய் நாம் அவரை அறிந்திருக்கிறோம். ஆனா எப்படி நம்முடைய கிரியைகள் இருக்கு பாருங்க. தடைகளை நீக்கி போட்ட எல்லா தடையும் நீக்குவார் உன் வாழ்க்கையில. அவருக்கு எண்ணம் எது முடியாத காரியம்? உன் பண தேவைகளை சந்திப்பது அவருக்கு என்ன கடினமான காரியமா? இல்ல. ஆனா சபை அதை புரிஞ்சு தேவ பிள்ளைகள பார்வை மாற்றப்பட்டு குருடாக்கிட்டான், அறிவெடுத்துட்டான், உணர்வெடுத்துட்டான். உணர்வில்லாட்டி ஆவியானவர் இல்லை, அறிவில்லாட்டி ஆவியானவர் இல்லை. கண் கூடானா ஆவியானவருக்கு தன்னை வெளிப்படுத்துவது எப்படி? நான் சொல்ற ஆன்மீக கண், பூமிக்குரிய கண்ணெல்லாம் நல்லா தெரியும். அப்போ நம்முடைய ஆன்மீக, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றிடும். அப்போ நம்ம வந்து பிரசங்கம், கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாக இருக்கிறார், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உங்களை அவர் ஒரு நாள் பாழாக்குவதில்லை, தலையாக்குவார், கர்த்தர் உங்கள் தேவைகள் யாவையும் சந்திப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போய் 10 பாட்டு படிச்சுட்டு பிரேக் த்ரூ வேண்டாம். உங்களோட வாழ்க்கையில் எந்த பிரேக் த்ரூவும் வராது, எல்லாம் பிரேக் ஃபெயிலியரா தான் போகும். அது பொய் வார்த்தை. உங்களை நான் பொய்யா உற்சாகப்படுத்தி உணர்ச்சி வசப்படுத்தி எந்த சாக்கு என்னுடைய நிறைப்பு கொண்டு நான் என்னை கொழுக்க பண்ணுகிறேன். உண்மையான எந்த ஊழியரும் அப்படி இருக்க மாட்டான். நீங்க அடையாளம் கண்டு கொள்ளணும் என்றதுக்காக ஆவியானவர் பேசுகிறார் என்ற ஒரு காலத்து தேவன் உங்களை கொண்டு போய் பயன்படுத்தும் போது உங்களுடைய உங்களுடைய தாழ்மையும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் சரியா இருக்கு. எவ்வளவுதான் பொழுது பணத்தை கூட காலில் கொட்டினாலும் உங்களுக்கு தேவை இருக்கு, அப்பதான் கொண்டு வருவான் சத்துரு பணத்தை. அப்பதான் ஆண்டவர் பார்ப்பார். அப்போ ஆபிரகாமுக்கு அப்படித்தான் டெஸ்ட். எல்லாத்தையும் பணம் எல்லாத்தையும் மனுஷனை மட்டும் எடுத்தார். இந்த மனுஷனை வச்சு அடிமையை வைக்கலாம். ஆனா ஆபிரகாம் சொன்னார், நோ, வானத்தை பூமியை உண்டாக்குகிற கர்த்தர் அவர் என்னை ஆசீர்வதிப்பார். அதுதான் நம்முடைய அறிக்கையா இருக்கு. பணம் பணம் என்று பணத்துக்காக ஓடி போய் ஐயோ இந்த சபைக்கு போயிட்டா நல்லா இருக்கு, முதலோட நல்ல சூப்பரா இருக்கு பாருங்க, சபை விட்டு வர விருப்பமே இல்லை, அவ்வளவு டெக்கரேஷன், அப்படி மகிமை, எல்லாரும் மேக்கப் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. எப்படி மாத்திரம் பாருங்க. தேவ சபை அப்படி இல்லை. தேவ சபை ஒழுங்காய் தேவன் அதை நமக்கு அறியத்த. தேவனுடைய தீர்க்கதரிசி பேசினா சத்தியம் மாத்திரமே வரும்.
அது சரியா இருந்தால் நம்மை பாதித்தாலும் சத்தியம் மாத்திரமே பேசும். பொய்யாய் அடித்து விட மாட்டான். அவங்களுக்கு பிரேக் த்ரூ, அந்த த்ரூ, ரைட் த்ரூ, லெஃப்ட் த்ரூ இல்ல. நீ சரியில்லாமல் இருக்கும் பொழுது எப்படி தேவன் உன்னை ஒரு பெரிய கோடீஸ்வரனை மாற்ற முடியும்? அதை கொண்டு இன்னும் குடி, இன்னும் கும்மாளம், இன்னும் பொம்பளை என்ற காரியம் என்று அப்படியே அழித்து போடுவதற்கு. உங்களுக்கு நான் பார்த்த ஒரு சாட்சியை சொல்லுகிறேன். மிகவும் அற்புதமான ஒரு சாட்சி, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சாட்சி. ஒரு போஸ்ட் மாஸ்டர், ஒரு போஸ்ட் மாஸ்டர் என்றால் அந்த தபால் இதில் இருக்கிற பெரியவர், அவர்தான் பெரியவர். அப்போ ஒரு கடிதம் வருதா, ஒரு கடிதம், ஒரு சும்மா ஒரு வெள்ளை பேப்பர்ல டூ ஃப்ரம், ரெண்டு அட்ரஸ் மட்டும். டூ அட்ரஸ் வந்து ஜீசஸ் ஹெவன் அண்ட் இருக்குதான், ஃப்ரம் அவங்களுடைய அட்ரஸ்ல இருக்குதான். அப்போ இந்த போஸ்ட் மாஸ்டர் இந்த கடிதங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி அதை சரியான ஒவ்வொரு இடங்களுக்கு அனுப்பணும். இது பண்ண அதெல்லாம் அவரை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்த. அப்போ இந்த கடிதத்தை எடுத்து பார்த்துட்டு என்ன, ஜீசஸ் ஹெவன் என்று இருக்குது, பரலோகத்து இயேசு பரலோகம், ஒரு இது இல்லை. அப்போ எடுத்தோடனே சிரிப்பான். அப்போ அங்க இருந்தவங்க கேட்டார்களாம், என்னத்துக்கு சிரிக்கிறீங்க? சொன்ன, இந்த கடிதம் பரலோகத்துக்கு எழுதப்பட்டிருக்குதே, அது ஒரு வெள்ளை பேப்பர் ரெண்டா படிச்சிருக்கு, என்ன எழுதியிருக்குன்னு தெரியாது. ஆனா அனுப்பினவனுடைய பேரும் அட்ரஸும் இருக்குது. ஆனா இது போக வேண்டிய இடம் பரலோகம், இது எப்படி போகும், இது எப்படி சாத்தியம் என்றிட்டு அந்த கடிதத்தை திறந்து வாசித்தால் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கா, எங்களோட அம்மாவுக்கு நெஞ்சு வருத்தம், மருந்து வேண்ட காசு இல்லை, நானும் என் தம்பியும் 3 நாளாய் சாப்பிட இல்லை, அம்மாவுக்கு எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, அம்மாவுக்கு மருந்து வேணும், அவருடைய ஹார்ட் இதுக்கு மருந்து வேணும், எங்களுக்கு சாப்பாடு வேணும், எங்களுக்கு இருக்க ஒரு வீடு வேணும். இதை பார்த்த உடனே அந்த ஆண்டவர் அறியாத ஒரு மனிதன் பார்த்த உடனே அவனுடைய இதயத்தை ஆண்டவர் அசைத்தார். அவன் நல்ல காசு, நல்ல பணம் உள்ள ஒரு மனிதன். உடனே அங்கிருந்தவர் பார்த்து, இந்த கடிதம் எனக்கு அனுப்பப்பட்டிருக்கு, எனக்கு அனுப்பப்பட்ட கடிதம் என்று எடுத்துட்டு அந்த அட்ரஸை தேடி போய் அங்க பார்த்தா ஒரு தாய் படுக்கையில படுத்திருக்கிறாவா. ஒரு 8 வயசு 5 வயசு பிள்ளை சாப்பாடு இல்லாம படுத்திருக்குது. சரியான வீடு இல்லை, குளிருக்கும் மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுக்கிடம் இல்லை. பார்த்து இந்த மனிதன் உடனடியாக அவர் செய்த காரியம், அந்த தாயை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த தாய்க்கு ஹார்ட் சர்ஜரி செய்து அந்த மகளை சுகப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடை கொடுத்து அந்த பிள்ளைகளோட முழு படிப்பு செலவையும் தான் ஏற்றுக்கொண்டு அதன் பின்பாக அந்த அவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டு அவங்களோட சாட்சி சொல்லுவாங்க. இப்போ சாட்சி சொல்ல ஒருவர் சொல்லுகிறான், எழும்பி என்னோட இன்னும் 3 பேர் வந்திருக்கிறாங்க എന്നിട്ട് இந்த சம்பவத்தை சொல்றார். ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவர். நீங்க இயேசு என்ற நாமத்துக்கு ஒரு கடிதத்தை அனுப்பிட்டீங்க, அந்த கடிதத்துக்குள்ள எப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் வைத்திருந்தார் தேவனுக்கு தெரியும். அதான் சொல்றேன், இயேசு என்ற நாமத்தை நம்பிட்டீங்க, அது ரட்சிக்கப்பட்ட வேண்டாம். அந்த சாட்சி அவர் அசைச்சிட்டு ரட்சிக்கப்பட்ட வந்து கண்ணீரோடு சாட்சி சொல்ல, என் வாழ்க்கையை மாற்றின கடிதம், எனக்கென்று தேவன் அனுப்பின கடிதம். அப்போ பாருங்க, நம்ம இயேசுவின் நாம நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர், அற்பம் என்று எதையும் தள்ளாதவர். அந்த பிள்ளைகளுக்கு என்ன எங்க அனுப்பியிருக்குது, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் அது பரலோகத்துக்கு போக வேண்டிய அதுல சின்ன அறிவில் அதில் அனுப்பின கடிதம். ஆனால் தேவன் அங்கே வைத்திருந்தார் அந்த பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்ம ஒரு நாள் சூழ்நிலைகளை பார்த்து அவரை நோக்கி கூப்பிடுங்க, எல்லாத்துக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். நம் ராஜா தடைகளை நீக்கி போற உணர்வை நாம் சரியாய் பற்றி கொள்ள, சும்மா வாய் பேச்சில இருக்கக்கூடாது. அதான் இன்னைக்கு ஜனங்கள், அதனாலதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அநேகர் எதுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறார் என்று கூட தெரியாம போய்கொண்டிருக்கிற பொல்லாத காலம். தேவன் நல்லவராய் இருக்கிறார், தேவன் நல்லவராய் இருக்கிறார். இப்போ நம்முடைய ஆவிக்குரிய
காரியம் எப்படி இருக்கணும் என்று 3 காரியத்தை உங்களுக்கு மீகாவை கொண்டே காண்பித்து கொடுத்துட்டு எப்படி தேவன் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்க போகிறோம். 1வது அதிகாரம் மீகா 8வது வசனத்தை வாசிங்க. அதை நான் முடிக்க போகிறோம். 8வது வசனம் பாருங்க, எப்படி நான் இருக்கணும் ஊழியக்காரன் இப்படி இருக்கணும் பார்ப்போம். சவால் நமக்கு. வாசிங்க 8வது வசனம். இது நிமித்தம் நான் புலம்பி அழுவேன். ஹalleluya. பறிகொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன். ஹalleluya. ஓரிகளைப் போல ஊளையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன். எப்படிப்பட்ட ஊழியக்காரன் பாருங்க. யாருக்கா சொல்ற? எனக்கு தனக்காக சொல்றானா? எனக்காக என்று சொன்னானே இல்ல. இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தம் ஆண்டவரே, தேசத்துக்கு வரப்போகிற அழிவின் நிமித்தம், ஜனங்களுடைய நிந்தைகள் நிமித்தம் நான் எப்படி சும்மா இந்த ஓரிகளை போல ஓநாய்களை போல ஊண்டு அப்ப என்ன யோசிப்பாரு? பைத்தியக்காரன் பாருங்க. எப்படிப்பட்ட அம்மனமாக நான் நடப்பேன் என்ற ஜனங்களுக்காக. அப்படி நடந்தவன் எசேக்கியேல் நடந்தான். இப்போ இங்க மீகா சொல்லுகிறான், இன்றைக்கு நம்மளோட ஊழியக்காரருக்கு எத்தனை லட்சக்கணக்கில் ஒரு போடு வந்து நிற்கிறதுக்கு தேவ பிள்ளைகளுக்கு முன்னுக்கு யோசிச்சு பாருங்க. அலறுவேன் என்று சொல்லுகிறோம். நாம் எங்க நிற்கிறோம்? புலம்பி அலறுவேன் ஆண்டவரே, சும்மா இல்லை. அதான் ஆண்டு சொன்னார், தேசத்துக்காக நிக்கணும், திறப்புல புலம்பணும், அலறணும். அதான் சொல்லுகிறார் யோவேல, அலறுங்க, புலம்புங்க, அப்பொழுது நான் ரட்சிப்பேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்கள் வருதா? இப்படிப்பட்ட ஊழியர்கள் சொல்றாங்க, சொல்லி தர மாட்டாங்க. என்ன அப்படி அவங்க காரியங்கள் நடக்கும்? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு வேதத்தில் ஆவியானவருக்கு அப்படியே லைட்டை போட்டு காண்பிக்கும். நாம சொல்ல மாட்டோம். அம்மனமாகவும் நடப்பேன் ஆண்டவர். பறிகொடுத்தவனுக்கு ஒன்றும் இல்லாத எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு தரித்திரனை போல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அம்மனமாய் தடுத்துறாய் நமக்காய் வந்துட்டு அவர் நம்மை ஐஸ்வர்யம் அதை மாறி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு பணம் சேர்க்க தொடங்கிட்டது கிறிஸ்தவ உலகம். நமக்கு ஆண்டவர் கண்களை திறந்துட்டார். சிறு கூட்டம் தான், ஆனா தேவன் பேசுகிறார் நம்மை உயிர்ப்பிக்கும்படியா. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஆவியான நம்மை உயிர்ப்பிக்கிறவர். இன்றைக்கு எல்லாத்தையும் நம்ம தள்ளிட்டோம். ஆவியானவர் வெளியில ஆகவே சபையில் நடுவில் பேசுறது சாத்தான். தங்களை மாமிச மூளையிலிருந்து வார்த்தைகளை பேச கேட்கக்குள்ளே துக்கமா இருக்குது. பொய்யான காரியங்கள் அடிச்சு விடுறாங்க. அப்போ எவ்வளவு தவறான ஒரு காலத்துக்குள்ளே நம்ம வந்து நிற்கிறோம். இதெல்லாம் அன்றிருந்து நடந்தது, இந்த காலத்திலும் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறார். நமக்கு இன்றைக்கு ஒரு விவிஐபி தேவையில்லை. இன்றைக்கு சபைக்குள்ள விஐபி, விவிஐபி, விவிவிஐபி 3 வீடியோ பிடிக்க வச்சுக்கிறான். நமக்கு விஐபி நம்மட ஆவியானவர். நம்ம ஏசப்பா அவரை விட ஒரு விஐபி நமக்கு சபைக்குள்ள வரவே தேவையில்லை. அப்படிப்பட்டவன் வராமலே இருக்கலாம். நமக்கு அவர் தான் வேணும். நம்ம ஆவியானவர் வரணும், நம்ம ஆண்டவர் வரணும், நம்முடைய பிதா வரணும். அவங்க தான் நமக்கு வீவி அதுக்கு எத்தனை வீ போட்டாலும் எப்படி சொல்ல ஆண்டவரை எத்தனை வீ போறது தெரியாது. முடிவில்லாத வீன்னு சொல்லி துதிச்சு ஆண்டவர் சொல்லும் பொழுது அக்கினியாய் குதித்து அப்போ துதி தானா வருது. அப்போ நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளணும். அப்போ ஒரு மகிமை பாருங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு மனிதன், இப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரனுக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்? வாசிங்க அதிலே 3-4 1வது அதிகாரம். இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு ஹல்லேலூயா. அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை ஆமென். மெழுகு அக்கினிக்கு முன்பாக ஒழுகுகிறது போலவும், மலைகளிலிருந்து பாயும் தண்ணீர் தாரியை பிளக்கிறது போலவும், பர்வதங்கள் அவர் கீழே ஒழுகி பள்ளத்தாக்குகள் பிளந்து ஆமென். நம் தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க. நம் ஆவியான பர்வதங்களை மெழுகை போல உருவப்படுகிறவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் எதை செய்வதற்கு தடை இருக்கு? ஒன்றுமில்லை. ஆனா இன்னைக்கு சத்துரு எல்லாத்தையும் பணத்தை காட்டி 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 தேவ பிள்ளைகளை கண்களை எல்லாம் குருடாக்கி தவறான தேவனை காண்பித்து தவறான வழிநடத்தலை காண்பித்து சபையை திசை திருப்பிட்டான். தேவ பிள்ளைகளை திசை திருப்பிட்டான். பாருங்க, நீங்க அர்ப்பணிப்புள்ள எந்த மகனோ மகனோ நீங்க தேவனை எப்படியா தரிசிப்பீங்க?
வேதம் பொய் சொல்ல ஒரு நாளும் வேதம் பொய் சொல்வது இல்லை. இது மனிதனுடைய வார்த்தைகளும் அல்ல. யோசிச்சு பாருங்க. இப்ப ஏசாயா எடுங்க, பார்க்க முடியும். 64:2 ஒரே மாதிரி காரியத்தை அங்க ஏசாயாவும் சொல்றார் பாருங்க. 64வது அதிகாரம் 2வது வசனம். நம் தேவன் எப்படிப்பட்டவர், சதா காலங்கள் நித்தியமாய் பெரியவராயிருக்கிறார். 2வது வசனம் 64 870வது பக்கம். தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருகும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்தபோது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் இதுதான் ஆவியானவர். தடை என்பது ஒன்றும் இல்லை. நம் தேவன் ஆராதிக்கிறவர் நித்தியமாய் மகிமைக்குரியவர். நம்மை தெரிந்தெடுத்தால், பிரித்தெடுத்தால் தம்முடைய மகிமையை சொல்லி துதிக்க, பணத்தை துதிக்க இல்லை. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கு பின்னுக்கு போய் சோக போக இல்லை. நாம் அவரை துதிக்க, வானங்களை எல்லாம் உண்டாக்கி, மேகங்களை எல்லாம் பண்ணி, இந்த பூமிக்கே நீர் பாய்ச்சி பூமியை திருப்தியாக்குகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நானும் நீங்களும். தடை என்பது ஒன்றுமில்லை. நம்முடைய தேவனுக்கு முன்பாக இந்த அறிவு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும், ஒவ்வொரு தேவ ஊழியனுக்குள்ளும் வந்துட்டான். சபைகள் இன்றைக்கு போற இடமெல்லாம் தேவ மகிமை போய்கொண்டே இருக்கு. பர்வதங்கள் மெழுகு போல உருகும், எதிர்ப்பவன் ஒருவனும் இல்லை. ஆனா இன்றைக்கு சபைகள் மிதித்து சோரமாய் போய் தேவ மகிமையை காண முடியல. அதனாலதான் சபைக்குள்ள பெரிய விளக்கப்பொருட்களை மகிமை சொல்லி நினைக்கிறாங்க. பெரிய விளக்கப்பொருள் இல்ல. நம்முடைய சபைக்குள்ள இருக்கிற மகிமை கூட அநேக சபைகளுக்குள்ள இல்ல. என்னால உத்தரவாதமாய் சொல்ல முடியும். நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே இருக்கிற ஆவிக்குரிய தாகம் போல அநேகருக்குள்ள இல்ல. ஆவிதான் ஆண்டவர் நம்மை புட்டமிட்டு கொஞ்சம் ஜனமாய் வைத்து வேண்டாம். அத்தனை அது தேவனுடைய சித்தம், அவருடைய திட்டம். உங்களை கொண்டுதான் தேவன் தீர்க்கதரிசனம் உரைக்கும். நீங்க சொன்ன நடக்கும். ஏன்னா அது தேவ வார்த்தையாயிடும். நீங்க பரிதானத்துக்கு பேச போறது இல்லை. நீங்க பணத்துக்காக பேச மாட்டீங்க. நம் சந்ததி இந்த சத்தத்தை கேட்கிற சந்தானம் கூட கர்த்தர் வருமானம், கர்த்தரையே பற்றி கொண்டு வாழ வேறு எந்த காரியமும் நம்முடைய சந்ததியோ சந்தானத்தையோ பாதிக்கவே கூடாது. நம்முடைய தகப்பன் நம் ஆவியானவர் தான் மகிமை தேவன். நம்முடைய விவிஐபி அவர் தான் நமக்கு வேணும். நம்முடைய இயேசு ராஜா வேற ஒண்ணும் வேணும். எல்லாம் குப்பை. பவுல் சொன்னது போல குப்பை கஷ்டம் வேண்டாம். ஆண்டவர் நீர் இல்லாம எனக்கு வருகிற 10 கோடி வேண்டாம். நீர் இருக்கிறீரா, நீர் கொடுக்கிறீரா, அப்போ அது உடைய ராஜ்யத்தின் நீதிக்கு. தேவைகள் எல்லாருக்கும் இருக்கு. தேவையில்லாத மனிதன் உலகத்தில் ஒருவனை காட்டுங்க. எல்லாருக்கும் பண தேவை இருக்கு. ஆனா பணமே எல்லாம் இல்லை. பணம் இல்லாமலே உங்க தேவைகளை சந்தித்து உங்க ராஜா உங்களை நடத்தி கொண்டு உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்ப்பதற்கு தம் ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். அப்போ நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த மகிமை தேவனை பாடி துதிக்க போகும்.